திரு ராம்கி, சோஷியல் இன்ஜினியரிங்கை திரு ஸ்டாலின் சரியா கையாண்டிருக்காரு அப்படின்னு சொல்றேன். அது அந்த டோக்கனிசம் வந்து பர்ஃபெக்டாக இதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வேறு எந்த காம்பினேஷன் போனாலும் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும். உங்களோட டைவர்சிட்டி அதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும் பெண்களுக்கு, அதுவும் கூடுதலாக சிறுபான்மை செய்வது அப்படிங்கும்போது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கிறதுனால இந்த நல்ல தேர்வு, இது எல்லாமே நல்ல தேர்வு. கமல் வந்து அவருக்கு இடம் கொடுக்கப்படுங்கிறது ஏற்கனவே எதிர்பார்த்தது தான், எல்லாமே எதிர்பார்த்த விஷயம் தான். வைகோவுக்கு கொடுக்கப்படாது தான் இங்கே செய்தியை ஒழிய மற்ற எல்லாமே எதிர்பார்த்த விஷயங்கள் தான். ஸோ அந்த வகையில் வந்து ஒரு மிகப்பெரிய, அதாவது மோரோவர் கமல் கொடுத்தது, கமல் போன்ற ஒரு பொது வேட்பாளர் தான் பார்க்குறாரு, அதாவது ஒரு இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராக. ஏன்னா நீங்கள் 3 இடங்கள் நிச்சயமாக திமுக வென்றுவிடும். இப்போ 4வது இடங்கும்போது போது உங்களுக்கு கூடுதலாக ஒரு 3-4 இடங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படும் தங்களுடைய சக கூட்டணி கட்சிகளோடு இருந்து. அவங்க ஆல்ரெடி இன்டாக்டாக தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தும் போது அந்த கட்சிகள் கூட ஒரு பெரிய பாண்டிங் வந்து ரொம்ப வரும். ஸோ அதை வந்து அந்த இடத்தை நிரப்புவதற்கு சரியான தேர்வுங்கிறது கமல் தான். ஸோ அதனால அந்த இடத்த முன்னிலைப்படுத்தி பண்ணுவாங்க, அது சரியா இருக்கு. இதை தாண்டி இப்ப கமல் என்ன செய்ய போறாரு, ஒரு பெரிய ஆச்சரியம் தான் ஆக்சுவலா கமல் போறது. என்னன்னா, நீங்க 2021 வரைக்கும் மிகப்பெரிய ஆக்டிவா இருந்தவர் அவர். திமுக எதிர்ப்புல எதிர்ப்போம் பொதுவாகவே சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு சொல்றாரு. அவர் ரொம்ப சரியா சொல்றாரு. நீங்க டிவிலாம் உடைச்சு பேசினதெல்லாம் இருக்கு. நானும் நண்பர் ஜீவாவும் நிறைய விவாதங்களை பேசியிருக்கோம். பட் எதிர்ப்பு இருந்தது தவிர தாண்டி அரசியல்லையும் ரொம்ப ஆக்டிவா அடிக்கடி அவர் வந்து ட்விட்டர்லயும் பேசின விஷயங்களா இருந்தது. ஆனா நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு 4 ஆண்டுகள் அவர் பேசின அரசியலுங்கிறது மிக மிக சொற்பம், ரொம்ப குறைவு. 2017 ஆரம்பிச்சு 2021 வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிகமா ரொம்ப ஆக்டிவா இருந்தார். இதுக்கப்புறம் இந்த 4 ஆண்டுகள் மிகப்பெரிய திரும்ப வந்து ஆக்டிவா அரசியலுக்கு வருவாராங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருந்துட்ட நேரத்துல தான் இந்த இடத்துல வந்து இப்ப நான் ரொம்ப தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருல்ல. நான் ஏற்றுக்கொள்றதுக்கும் ஒரு தயார் சொல்றேன். ஏன்னா அவர் நினைத்திருந்தால் அதை விட தவிர்த்திருக்கலாம். நான் ஏற்றுக்கொள்ள இருக்கேன்னா அப்ப இன்னும் ஆர்வத்தோட இருக்காருன்னு அர்த்தம். எனக்கு என்னன்னா, அடிப்படையிலே வந்து கமலுடைய சினிமாங்கிறது வேற, கமலுடைய அரசியல். ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக கூட ஆகாம அரசியல் இருந்து ரிட்டையர் ஆகவும் யாரும் விருப்பப்பட மாட்டாங்க இல்லையா? இல்ல அது வந்து அதுல ஒன்றும் தவறு இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க ராஜ்யசபா எத்தனையோ பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சம்பத்திலேருந்து ஆரம்பிச்சு நிறைய பிரியந்தலைவர்கள்லாம் நம்ம டெல்லியில போய் அவங்க பெரிய பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. ஆனா கமலுடைய வாழ்க்கை எப்படி நம்ம அவங்களுடைய சினிமா வாழ்க்கையோட இணைத்து பார்க்கிறோம். கமலுடைய சினிமாங்கிறது வேறு விதமானது. ஆனா அரசியலுங்கிறது அவர் நம்ம வழக்கமான அரசியல்வாதியில இருந்து ஒரு பெரிய அளவு மாறுபடவே இல்லை. அவர் நம்ம சினிமாவில் பார்த்து சகலகலாவலம் தூங்காத தம்பி போறது தான் அவர் அரசியல் அவர் செஞ்சிருக்காரு. அவர் அது வேறு யாரும் வேணாலும் செய்யலாம் அதை. ஆனா அவர் கமல் இங்க அரசியல் அதை தான் செஞ்சுட்டு இருக்காரு. கமல்கிட்ட நம்ம எதிர்பார்க்க அரசியல் எப்படி சினிமாவில் நம்ம வந்து ஒரு பெரிய ஹேராமும் ஒரு மகாநதியும் ஒரு அன்பை செய்வது எதிர்பார்த்தோம் சினிமாவில், அதை அவர் செய்தார். ஆனா அரசியலில் நம்ம அதே எதிர்பார்ப்பை கமல்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. நம்ம அவ்வளவும் எதிர்பார்க்கல. ஆனா குறைந்தபட்சம் கொஞ்சம் ஒரு அந்த சிஸ்டத்துல இருந்துகிட்டு கொஞ்சம் தனித்தன்மையை காட்டுற மாதிரியான அபூர்வ சகோதரர்கள் மாதிரியோ அந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியவர் கமல் தானே. ஆமா, ஏற்படுத்தினவர். அதை தொடர்ந்து ஒரு தக்க வைத்துக் கொள்ளாமல் ஒரு தன்னுடைய ஒரு இயல்பான அரசியல்வாதியாக போய் ஒரு இடத்துல நிற்கும் போது இந்த இடத்துல ஒரு நிற்கிற அந்த புள்ளியில நிற்கிற. இதற்கப்புறம் கமலுடைய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும், அதை தான் ரொம்ப நான் வந்து உன்னிப்பா கவனிக்கா இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் அரசியலில் அவர் ஒன்றும் பெரிதாக சாதிக்கவில்லை. இன்னைக்கு ஒரு பெரிய அப்லிஃப்ட் கிடைச்சிருக்கு. ஏன்னா அவர் ரொம்ப அந்த இதுக்கான சரியான கேண்டிடேட். ஆக்சுவலா தமிழ்நாட்டில் ஒரு குரல் வந்து நீங்க டெல்லியில ஒழிக்கிறதுக்கு ரொம்ப சரியான குரல். அவர் ஒரு பன்மொழி வித்தகர். அந்த ரெண்டாவது எல்லாமே டெல்லிக்கு வந்து ரொம்ப அவநம்பிக்கையோட தான் பார்க்குற குரல் தான் இங்கே இருக்குது. எப்போதுமே நீங்கள் பாஜக வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, டெல்லிக்கு எதிரான குரல் தான் தமிழ்நாட்டில் இருக்கும். ஆனால் ஒரு இணக்கமாக டெல்லி மக்களோட, டெல்லி அந்த அதிகார வர்க்கத்தோட இணக்கமாக பேசக்கூடிய ஒரு குரலாக கமல் நிச்சயமா இருப்பார். அவர்களுக்கு புரிகிற மொழியில் பேசக்கூடிய ஒரு ஒரு கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்கிறதுனால ஒரு சரியான தேர்வை நான் பார்க்குறேன். ஜீவா ரொம்ப பலமா தலையாட்டிட்டு இருக்காரு. நான் வரேன் ஜீவா. 2026 தேர்தல் கணக்க மனசுல வச்சுதான் கமலை அகாமடேட் பண்ணிருக்கு திமுக. பிரச்சாரத்திற்கு பயன்படுவார்னு திரு ஷியாம் திருப்பிரியனும் சொன்னார். அதுல என்ன அப்சர்வேஷன் உங்களுக்கு? இல்ல, எனக்கு வந்து விஜய் எதிர்கொள்வதற்கு கமல் பயன்படுவாரா? இல்ல, அந்த தேவை இருக்கிறது, நிச்சயமா தேவை ஒன்று இருக்கிறது. ஆனா அதை கமல் செய்வாரான்ங்கிற சந்தேகம் இருக்கு எனக்கு. ஏன்னா கமல் வந்து இப்ப டெல்லிக்கு அங்க போனதுனால அவர் வந்து தொடர்ந்து வந்து சட்டமன்ற தேர்தலில் இறங்கி வேலை செய்வாராங்க ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆனா இப்படி ஒரு தேவை திமுகவுக்கு இருக்கிறது. ஏன்னா நீங்க திமுக இன்னைக்கு பிரதானப்படுத்துவரும் முதல்வரையும் துணை முதல்வர் தான் பிரதானப்படுத்துறாங்க. நீங்க அதை தாண்டி சென்ற சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா 2021 எல்லாருமே திமுக கூட்டணி சார்பில் எல்லாருமே பிரச்சாரம் செய்தாங்க. திருமாவளவன் கடுமையாக டெல்டாவில் பிரச்சாரம் பண்ணார், கமல்ஹாசன் பிரச்சாரம் பண்ணார், வைகோ பிரச்சாரம், எல்லாரும் பிரச்சாரம் பண்ணாங்க. நீங்க ஆப்போசிட்ல அதிமுக பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் மட்டும் தான் பிரச்சாரம் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஓபிஎஸ் கூட பிரச்சாரம் பண்ணல. ஆனா இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கு. இன்னைக்கு 2021 போகும்போது இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா திமுக முதல்வர் துணை முதல்வர் மட்டும் தான் பிரச்சாரத்துக்கு தயாராக இருக்காங்க. இன்னைக்கு மற்றவங்க எத்தனை பேர் பிரச்சாரத்துக்கு வருவாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த நேரத்தில் சட்டமன்ற தேர்தலில் சொல்றேன். நாடாளுமன்ற தேர்தலையும் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. நீங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் கம்பேர் பண்ணும்போது நாடாளுமன்ற தேர்தலையும் வந்து பெரிய அளவில் இவங்க ஆக்டிவா பண்ணல. பட் 2026 நிச்சயமாக திமுக கூட்டணிக்கு வலுவான பிரச்சாரங்கள் தேவை.
ஒரு திமுகவை தவிர்த்து, திமுக கூட்டணியில் திமுகவை தவிர்த்து மற்ற முகங்கள் நிறைய பேர் ஆக்டிவா செய்தாங்க. ஏன்னா முக்கியமான விஷயம், பாஜக எதிர்ப்பை மட்டும் முன்வைக்காமல் திமுகவுடைய சாதனைகளை, திமுக எந்த அளவுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இந்த 5 ஆண்டுகளில் சென்றிருக்குங்கிறத திமுக சொல்றதை விட திமுக கூட்டணி கட்சிகள் சொன்னாதான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றிடம் அந்த இடம் இருக்குது. அந்த இடத்தை கமல் நிரப்புவாரா, எனக்கு ஒரு கேள்வி, கமல் பண்ணுவாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா கமல் போல ஒரு 10 பேர் வந்தாகணும் திமுக கூட்டணிக்கு. இது போல திமுக அல்லாதவர்கள் வந்து திமுகவாக பிரச்சாரம் செய்தால்தான் நீங்க அதுக்கப்புறம் மற்ற எதிர்க்கட்சிகளை சமாளிக்க முடியும். அது பீட் விஜய் ஆகட்டும், சீமான் ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், யாரா இருந்தாலும் நீங்க வந்து அவர்களை எதிர்கொள்வதற்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வலுவான ரொம்ப பிரபலமான ஒரு பிரச்சாரகர்கள் தேவை. அவ்வளவு வீக்கா இருக்கு திமுக. நிச்சயமா வீக்கா இருக்கு, நிச்சயமா வீக்கா இருக்கு. இன்னும் கமல் மாதிரி 10 பேர் வேணும். நிச்சயமா வேணும். ஏன்னா நீங்க பேசிக்கா எல்லாருமே திமுக கூட்டணி வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜக எதிர்ப்புங்கிற விஷயத்தை மட்டும் முன்வைத்தால் போதும்னு நினைக்கிறாங்க. அது போதாது, அதை தாண்டி நாங்கள் 5 ஆண்டு காலம் செய்த சாதனைகளை திமுக சொல்ல வேண்டும். திமுக செய்ததை சொல்லி திமுக கூட்டணி கட்சிகள் திமுக ஆதரவாளர்கள் அதை பத்தி பேசணும். பாஜக எதிர்ப்பை கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு திமுக ஆதரவு, திமுக சாதனைகளை முன்வைக்கணும். அப்படி வைத்தால்தான் அதுதான் பேசு பொருள் 2026. திமுக பாஜக கூட்டணி, அதுல பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்புங்கிறது தானே இந்த முறை முன்வைக்க போறாங்க. அதை வைத்து 29 அதானே முன்வைக்க போறாங்க. நிச்சயமா ஒருவேளை 31 சேர்ந்தாலும் அதை தானே முன்வைக்க போறாங்க. அதுதான் வைக்க போறாங்க. பை டிஃபால்ட்டா அதை வைத்து தான் ஒரு கட்டமைக்கப்படுகிறது. ஆனா அதை தாண்டி அது போதாது. அதை தாண்டி மக்கள் எதிர்பார்க்கிறது வந்து, நீங்க என்ன 5 வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, சரி பாஜக எதிர்ப்பு விடுங்க, எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறாங்க, ஆனா நீங்க என்ன புதுசா பண்ணீங்கன்னு சொல்லும் போது அது திமுக போய் சொன்னா கூட மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வாங்க சந்தேகம் இருக்குது. அதை திமுகவோட கூட்டணி கட்சிகள் போய் அதை போய் மக்கள் மத்தியில் போய் சொல்லும் போது நிச்சயமாக எடுபடும் அது. ஓகே.